நம்ம முகத்தை அழகா வச்சிருக்கணும், நல்ல பொலிவா வச்சுக்கணும்ன்றது பலரோட ஆசையா இருக்கும். ஆனா விட்டமின் சி சீரம் முகத்துல யூஸ் பண்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது? அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பழக்கமா தினமும் பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துக்கலாம். பல பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்த பிராண்ட்ஸ்னாலும் அது ஒரு நல்ல பிராண்ட நம்ம பார்த்து தேர்வு செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. அப்படிப்பட்ட அந்த விட்டமின் சி அதுக்குள்ளாடி இருக்கிறது. மனிதர்கள் நம்ம முகத்துல அத அப்ளை பண்ணி வரும்போது, பொதுவா எல்லாருக்குமே தெரியும். உடல்ல அத சாப்பிடும்போது ஒரு நல்ல ஊட்டச்சத்து. நமக்கு ரெகுலரா விட்டமின் சி தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய விட்டமின். இது ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஃப்ரூட்ஸ்கள்லயும் பலவிதமான காய்கறிகள்லையும் அதிக அளவுல காணப்படும். ஆனா ஃபேஸுக்கு இத நம்ம பயன்படுத்துறதுனால அதிகப்படியான பலன்கள் நம்ம முகம் அடையுது. அந்த பலன்கள ஒண்ணொண்ணாக சொல்றேன். ஸ்கின் டேமேஜ வந்து புரொடெக்ட் பண்ணுது. இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ். ஸோ ஆக்சிடேஷன் ஆகி செல்கள் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும், சன்ல இருக்கிற அந்த யூவி ரேஸ் மூலம் தோல் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமா இது வந்து பயன்படுது. பொதுவா பொல்யூஷன் ஆகும் இல்லையா? நம்ம வந்து காற்று மாசுபாடு காரணமாக தோல்கள் வந்து டேமேஜ் ஆகும். அதுல இருக்கிற அந்த டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ். ஸோ அப்படிப்பட்ட அந்த டாக்ஸிசிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம தோலை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு பேரியரா வந்து செயல்படுது இந்த விட்டமின் சி. ஸோ அடுத்தபடியா ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸ்கின் டோன் வரும்போது அதிகப்படியா மெலானின் இருக்கும்போது நல்லா டார்க்கிஷா இருப்போம். மெலானின் குறைய குறைய நம்ம வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மெலானின் சிந்தசைஸை வந்து விட்டமின் சி சப்ரஸ் பண்ற காரணத்தினால ஸ்கின் டோன் இன்னும் பூஸ்ட் ஆகுது. ஸோ அது ஒரு அடிஷனலா வந்து இன்னும் ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும். தைரோசினேஸ் என்ற என்சியூம் நம்ம ஃபேஸ்ல வந்து சிந்தசிஸ் ஆகிறத சப்ரஸ் பண்ண இந்த விட்டமின் சி ஃபங்க்ஷன் பண்றதுனால டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அது கண்ணுக்கு அடியில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், மூக்கோட சைட்ல பலருக்கும் உடம்புல வந்து இந்த மாதிரி ஃபேஸ்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதுவும் ஆக்னி ஸ்கேர்ஸ் வந்து தளம்புகள் இருக்கும், முகப்பருவோட தளம்புகள் எல்லாம் இருக்கும். இது ஒரு சிலருக்கு அது அழகா இருக்கும், ஒரு சிலருக்கு அது வந்து நல்ல அழகா இருக்காது. அதற்காக வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரெடியூஸ் பண்றதுக்காக வந்து இந்த விட்டமின் சி நம்ம உதவியா இருக்கும். அடுத்தது கொலாஜின் ஃபார்மேஷனை ஃபேஸ்ல வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது நமக்கு வந்து ஒரு வயதான தோற்றம் மாதிரி இருக்கும். சிலரோட ஃபேஸ் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு 25 வயசு இருக்கும்னா ஒரு 35 வயசு மதிக்கும். இல்ல ஒரு 40 வயசு இருக்கக்கூடியவர்னா 60 வயசு மாதிரி இருப்பார். இதெல்லாம் வந்து ஃபேஸ்ல இருக்கிற அந்த எலாஸ்டிசிட்டியும் ஏஜிங் டெண்டன்சியும் தான் நிர்ணயம் ஆகுது. அந்த ஏஜிங்கை வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியா இது ஹெல்ப் பண்ணுது. ரிங்கிள்ஸ் வரும், சுருக்கு விழும் ஃபேஸ், அதையும் குறைக்குது. அதனால இந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இந்த ஆன்டி ஏஜிங் இது எல்லாத்துக்குமே விட்டமின் சி வந்து உதவிகரமா இருக்கு. கொலாஜன் சிந்தசிஸை வந்து ப்ரொமோட் பண்ற காரணத்தினால இப்போ நம்ம பலரும் வந்து முகப்பொலிவை கூட்டணுன்றதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் வாங்கி முகத்துல யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னே தெரியாத கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி ஃபேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றன்ற பேர்ல. அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் உடைய நபரா இருந்தா தாராளமா நீங்க விட்டமின் சியை வந்து ட்ரை பண்ணலாம். பல மோசமான கெமிக்கல்ஸை வாங்கி முகத்துல யூஸ் பண்றதுக்கு பதிலாக. இதோட அடிஷனல் பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான். சருமத்தை பாதுகாக்குது, சருமத்தோட நிறத்தை இன்னும் டோனை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, வயதான தோற்றத்தை தவிர்த்து சுருக்கு விழாம தோலை வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹெல்ப் பண்ணுது, தைரோசினேஸ் போன்ற என்சியூமை சப்ரஸ் பண்ணி அங்கங்க கருப்பா இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த மாதிரியான அற்புத பெனிஃபிட்ஸ்கள் நம்ம விட்டமின் சி சரம் மூலம் கிடைக்கும். ஆனா குறிப்பா மெடிக்கேட்டட் பிராண்ட்ல இருந்து வாங்கி யூஸ் பண்றது நல்லது. இது ஒரு காஸ்மெட்டிக், என்னதான் இது ஒரு அழகு சார்ந்த பொருட்கள்ல வந்தாலுமே நல்ல ஒரு ரெப்யூட்டடான பிராண்ட்ல வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். இல்லைன்னா வந்து அதுல உள்ள குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கிற அளவு மருந்தோட தரம் நமக்கு வேலை செய்யாம போயிடும். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நன்றி.